நான்காம் வகுப்பு முதல் பருவம் தமிழ். அதில் இருக்கக்கூடிய அகர முதலி நம்ம பார்ப்போம். ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம். ஆட்டாந்தொழுனா ஆடு கட்டக்கூடிய இடம். ஆள்னா ஆலமரம். ஆவினா உயிர். இயற்பெயர். இயற்பெயர்னா இயல்பாகவே பெற்றோர் வைத்த பெயர். உடுத்தியது அணிந்தது. உயர்ந்தோங்கிய மிகவும் உயரமான. எண்ணில்னா எனக்குள். ஓலை கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓலைச்சுவடி பழங்காலத்தில் எழுத பயன்படுத்தப்பட்ட பனை ஓலைகள். காப்பவர்னா பாதுகாப்பவர், பாதுகாவலாக இருக்கிறவங்க. குளவை. குளவைனா நாக்கை வாயின் பக்கவாட்டிலோ மேலும் கீழுமாகவோ அசைத்து எழுப்பும் ஒளி. பண்டிகையெல்லாம் நம்ம என்ன செய்வாங்க, பொங்கலப்ப இந்த குளவை ஒளியை எழுப்பாங்க கிராமத்தில். கூந்தல் பனை இறகு போன்ற ஓலையுடைய கிளைகளில் சடைசடையாக பூக்கள் தொங்கும் ஒரு வகை பனை மரம். கூந்தல் பனையில் தான் நம்ம என்ன செய்வாங்க, ஓலைச்சுவடியெல்லாம் எழுதுவாங்க அந்த காலத்தில். தென்னீர் தெளிந்த நீர். தெல்லிய முதிர்ந்த. தையலர் அப்படின்னா பெண்கள். நவதானியங்கள் 9 வகையான தானியங்கள். நிம்மதி கவலை நீங்கிய நிலை. அப்பா நிம்மதியாக இருக்கண்டா அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது. நீர்ப்பாசனம் வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சும் முறை. நுண்ணிதே சிறியதே நெருங்கி விட்டோம் அருகே சென்று விட்டோம். பதநீர் பனை மரப்பாலையின் இனிப்பான சாறு. பதநீர்னா நம்ம தெளிவுன்னு சொல்லுவோம். பறைச்சாற்றுதல் பலரும் அறியும்படி அறிவித்தல். பிறப்பெடுத்தேன் பிறந்தேன். புறவினா குதிரை. மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம். முளைப்பாரி நவதானியங்களே முளைக்க வைத்து நிறைக்கப்பட்ட மண்பாண்டம். நம்ம என்ன பண்டிகைலாம் அந்த பச்சை பசேன்னு அந்த செடியை வளர்த்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி திருமணம் நடக்கும்போதும் அதை வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். வேலை நேரம். இதில் நமக்கு 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அகர முதலிகள் நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது அதனுடைய பொருள் நமக்கு மனதில் பதியும். தேங்க்யூ விவர்ஸ்.